அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான திரட்டிப்பால், தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர்ற வரைக்கும், லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வாங்க ஈஸியாக செய்யலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில், சின்ன ஜாரில் தான் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ரெண்டாவது அரைக்காக தான் போகிறோம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பாசி பருப்போட பொடி வறுத்து திரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காவும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்துருக்குறேன். அரை முறி தேங்காவுக்கு நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்பில் ஒரு முறி வெல்லம், அந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். வெல்லத்தை நீங்கள் பாகு காய்ச்சும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக பாகு காய்ச்சிக்கிட்டு இந்த பேஸ்ட்டை கொட்டி கிளறும் போது வெள்ளைப்பாகும் சேர்த்து கிளறணும். நான் இப்போ வெல்லத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ நான் கொஞ்சமாக முந்திரியும் தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, தேங்காய் குட்டி குட்டி பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு அடிப்படும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே வாசமாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டுமே வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம விதவிதமாக ஸ்வீட்ஸ் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு அந்த நெய்யிலையே நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய், பாசிப்பருப்போட பொடியை சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அது கூட வெல்லம் 3ஐயும் சேர்த்து அரைச்சி விட்டதை கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அடி பிடிக்காது. அது வந்து வெல்லம் மெல்ட் ஆகுறதுனால அப்படி இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்தீங்கன்னா வந்துடும் நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால். கண்டிப்பாக கைவிடாமல் நல்லா கிளறி கொடுங்க. நான் கேமரா ஒரு சைடு கையில் பிடிச்சிக்கிட்டு கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நான் உங்களுக்கு கிளறிட்டு காமிக்கிறேன். நான் பாத்திரம் எதுவுமே மாற்றலை, இதே பாத்திரத்தை தான் செஞ்சிட்ருக்கேன். அது மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். நல்லா அழகாக திரண்டு வந்துடும். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கைவிடாமல் நம்ம கிளறி கொடுக்கும்போது அழகாக அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக கிளறி கொடுத்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நம்மளோட இது தேங்காய் திரட்டிப்பால் நல்லா வாசமாக அழகாக வரும். அவ்வளோதான். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக மாறி வந்திருக்குன்னு. பாத்திரத்தில் ஒட்டாது. நல்லா அழகாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காயும் சேர்க்கலாம்.
உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிட்டு. ரொம்பவே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிற ஒரு ரெசிபி. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டெக்ஸ்சர். ரொம்பவே சாஃப்டான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்ஸ் சாப்பிடணுங்கும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்தி. நம்மளோட சுவையான யம்மியான தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி ரெடி ஆகிட்டு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.